ப்ரீ ரிலீஸ் ஹைப் கொடுக்காதீங்க. நார்மலா வந்து அமரன் மாதிரி ஒரு படமா கொண்டு போகணும், நோ ப்ரீ ரிலீஸ் ஹைப். அதனால இந்த படத்துக்கு ப்ரீ ரிலீஸ் ஹைப் ரொம்ப ஜாஸ்தி தான் நான் நினைக்கிறேன். கேம் சேஞ்சர் வந்து எந்திரன் இந்தியனோட கம்பேர் பண்ண முடியாது. கேம் சேஞ்சர் வந்து எந்திரனுக்கு கம்பேரிசன் கிடையாது, பட் இந்தியனோட பெட்டரா தான் இருக்கும். இந்தியன் டூ லாக் பண்ண ஆக்டர்ஸ் அவங்களே ஃபண்ட் போட்டு இந்தியன் 3 வர ரிலீஸ் பிளாக் பண்ணிடுறாங்களா. சங்கர் சார் மாதிரி ஒரு டைரக்டர் கிட்ட எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒரு நல்ல தரமான படம். FDFS பேன் பண்ணணும் ஆஃப்டர் புஷ்பா 2 tragedy. வெயிட் அண்ட் see for 1 week அது ஸ்கிரீன்ல இருந்து எடுக்காம இருந்தாலே it is a success. கேம் சேஞ்சர் வந்து pan இந்தியான்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்க கேக்குற வந்து சங்கர் சாரோட VFX எஃபெக்ட்ஸ் வந்து இந்த படத்துல ஃபர்ஸ்ட் திங் பார்க்கணும். as per the story VFX க்கு ஸ்கோப் இருக்கா இல்லையா. அதாவது VFX யூஸ் பண்றது சும்மாலாம் யூஸ் பண்ண முடியாது. VFX னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இவர் மோகன்லால் ஒரு படம் வந்தது, அதுல எல்லாம் VFX நல்லா பண்ணிருக்கான்னு சொன்னாங்க. அது மாதிரி வந்து ஸ்டோரி லைன்ல VFX க்கு எவ்வளவு ஸ்கோப்ங்கறத பார்க்கணும். ஸ்கோப் இருந்தா சங்கர் டெஃபினட்டா எங்க பாசிபிளோ அதை VFX யூஸ் பண்ணுவார். I don't think that Game Changer is going to release in a 3D, so VFX ஓட ஸ்கோப் it goes along with the story line. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். I'm very sorry to say, இப்போ சங்கர் சாரோட மெசேஜ் என்னவா இருக்கும்னா இந்தியன்லயும் கரப்ஷன், எல்லா படத்துலயும் கரப்ஷன் பத்தி தான் சொல்றாரு. கேம் சேஞ்சர்ல வந்து அதே கரப்ஷன் பத்தி தான். ரோபோல வேணா ஒரு டிஃபரெண்ட் மெசேஜ், டெக்னாலஜியோட இம்பாக்ட் எப்படி அதை அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த படத்துல தான் மெசேஜ் டிஃபரெண்டா இருந்ததே தவிர இந்த படத்துலயும் வந்து பேட்லிங் த ஈவில்ஸ் அகைன்ஸ்ட் த சொசைட்டி, கரப்ஷன் தான் பேஸ். ஸோ அவர் ஒன்றும் டிஃபரெண்ட் மெசேஜ் ஒன்று இந்த படத்தை சொல்ல போறது இல்லை. இவர் சங்கர் சார் படம் எந்திரன் அண்ட் இந்தியனை வந்து நம்ம கணக்கிலே எடுத்துக்க வேணாம். இந்தியன் பார்ட் 1 வேணா கணக்கில் எடுத்துக்கலாம். எந்திரன் வந்து ரொம்ப ஒரு டிஃபரெண்ட். எனக்கு அது ரஜினி சாரோட கெரியர்ல வந்து ரஜினி சார் இஸ் த ஒன்லி பர்சன் to have acted in all 4 formats of the movie. So எந்திரன் 2 வந்து ஒரு 3D எடுத்தார் இல்லையா. ரஜினி சார் வந்து 3D அனிமேஷன், பிளாக் அண்ட் ஒயிட், கலர், இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு. யார் எந்த ஆக்டருமே வந்து இந்த 4 இதில் நடிச்சதில்லை. எந்திரன்ல வந்து அந்த ஸ்டோரி கொண்டு போன விதம், கேரக்டர்ஸ் கொண்டு போன விதம், பார்ட் 2ல வந்து ஆமி ஜாக்சன் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது எந்திரன். வேறாஸ் இந்தியன் இஸ் நாட் லைக் தட். பட் இந்த படம் வந்து எந்திரன் மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனும் கிடையாது, இந்தியன் மாதிரி கரப்ஷனை வெயிட் பண்ணுறது கிடையாது. ஸோ கேம் சேஞ்சர் வந்து எந்திரன் இந்தியனோட கம்பேர் பண்ண முடியாது. இட் இஸ் அ நார்மல் தெலுங்கு மூவி. அந்த ஜானரில் இருக்கும்போது கேம் சேஞ்சர் வந்து எந்திரனுக்கு கம்பேரிசன் கிடையாது, பட் இந்தியனோட பெட்டரா தான் இருக்கும். இந்த மூவி இந்தியன் 2 மாதிரி ஃபிளாப் ஆச்சுன்னா ஆடியன்ஸ் எல்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க. சங்கர் சார் இந்தியன் பார்ட் 3 ரிலீஸ் பண்ணாதீங்க, இனிமே வந்து நீங்க படமே எடுக்காதீங்கன்னு தான் கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனா வந்து இந்த படம் வந்து இந்தியன் 2 அளவுக்கு ஃபிளாப் ஆகாது. டெஃபினட்டாக இது ஓரளவுக்கு டீசன்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுக்கும். புஷ்பா மாதிரியும் ஃப்ளாப் ஆகாது, புஷ்பா 2 மாதிரி ஷுவராக நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் பிஸ்னஸ் எடுக்கும். ஸோ கேம் சேஞ்சர் வந்து பேன் இண்டியான்னு சொல்ல முடியாது, பட் இட் போட்ட படத்தை டெஃபினட்டாக கேம் சேஞ்சர் எடுத்துரும். சங்கர் சார் வந்து கேம் சேஞ்சரில் என்ன யூனிக்காக ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரெய்லரில் பார்த்தவர்களும் இவர் வந்து ராம் சரண் வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறாரு. ஹெலிகாப்டர் வரும்போது படியன் போட்டிருக்காரு, லுங்கி கட்டியிருக்காரு, அருவாள் எடுத்துன்னு வராரு. இதெல்லாம் ரொம்ப யூனிக். இது நிஜமாவே சங்கர் சார் ஸ்டைல் ஆஃப் டைரக்ஷன் எனக்கு தெரியல. அந்த ட்ரெய்லரில் இட் டென்ட் அப்பியர் நைஸ். அதே மாதிரி வந்து அந்த சேர்ல எடுத்து போட்டு கால் மேலே கால் போட்டு உட்காரதுலாம் இட் இஸ் யூஷுவல். இட் இஸ் நத்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ இதுதான் சங்கர் சாரோட அடிஷன்ஸ் இந்த படத்தில். எஸ், சி பேன் இண்டியன் ஃபிலிம் பண்ணும்போது த சேலஞ்சஸ், ஆந்திரா ஆடியன்ஸ் ஆர் டிஃபரெண்ட், கேரளா ஆடியன்ஸ் ஆர் டிஃபரெண்ட், தமிழ்நாடு ஆடியன்ஸ் ஆர் டிஃபரெண்ட், ஹிந்தி ஆடியன்ஸ் ஆர் டிஃபரெண்ட். அவங்க டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் வேரி, அவங்க ஹீரோ வர்ஷிப் ஆல்சோ வேரிஸ். இவ்வளோ பேருக்கும் அப்பீல் பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுக்கணும், அதுவும் வந்து ஒரு நான் தமிழ் ஹீரோ வச்சு. He has not chosen the top brass in the Tamil like ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித், விஜய் இவங்களெல்லாம் சூஸ் பண்ணாமல் ராம் சரணை வச்சு சூஸ் பண்ணியிருக்காரு. I doubt very much whether it will appeal to the North Indian audience and Kerala and all that. இந்த படம் மற்ற கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால எல்லா ஆடியன்ஸுக்கும் செட் ஆகுங்கிறது டெஃபினட்டாக செட் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கடைசியில் பார்த்தா இட் இஸ் கோயிங் டு பி அன் ஆர்டினரி, வெரி ஆர்டினரி மூவி ஆஃப் கரப்ஷன் தானே தவிர வேற எதுவும் இதில் டிஃப்ரெண்டாக காமிக்கிறதா என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. The way the scenes are edged out and choreographed and even இந்த கட் பண்ணி போட்ட டீசரில் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு. So it is not enough that the cinematography alone be important for a movie to succeed. So cinematography வச்சு நம்ம ஒரு மூவியை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் சினிமாட்டோகிராஃபி இந்த மூவியில் நிஜமாக நல்லா தான் இருக்கு. நார்மலாகவே நீங்கள் கேட்குற இது வந்து ரொம்ப நல்ல கொஸ்டின் தான். ப்ரீ ரிலீஸ் ஆகி கொடுத்துட்டு படம் இஃப் இட் ஃபால்ஸ் ஃப்ளாட் நிஜமாவே ஆடியன்ஸுக்கு விருப்பாக தான் இருக்குது. நான் லிஸ்ட் அவுட் பண்ணவே தேவையில்லை. நான் பல வீடியோஸும் சொல்லியிருக்கேன், ப்ரீ ரிலீஸ் ஆகி கொடுக்காதீங்க. நார்மலாக வந்து அமரன் மாதிரி ஒரு படமாக கொண்டு போகணும். ப்ரீ ரிலீஸ் ஹைப்பை கிவ் இட் த கரெக்ட் பப்ளிசிட்டி. ப்ரமோஷனில் ஓவராக செலவழிச்சிட்டேன், அந்த ப்ரமோஷனில் இருக்கிற காசும் மூவியில் இருக்கிற காசும் திரும்பி வரலன்னா இட் இஸ் அ வேஸ்ட்டு. அதனால் இந்த படத்துக்கு ப்ரீ ரிலீஸ் ஹைப்பு ரொம்ப ஜாஸ்தி தான் நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் லைக் கங்குவா ஃபெல் ஃப்ளாட், புஷ்பா 2 ஃபெல் ஃப்ளாட்,
சொர்க்கவாசல் ஃபெல் ஃப்ளாட், சூதுகவும் 2 ஃபெல் ஃப்ளாட்டு, நிறைய படம் நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். ப்ரீரிலீஸ் ஹைப் மட்டும் படத்துக்கு வேண்டாம், டெஃபினட்டாக வேண்டாம். லப்பர் பந்துக்கு ப்ரீரிலீஸ் ஹைப்பாக கொடுத்தாங்க, ஒரு நல்ல ஸ்டோரினா அது தன்னால் ஓடும். ஸோ இந்த படத்துக்கு என்ன பொறுத்தவரை ப்ரீரிலீஸ் ஹைப் வந்து ரொம்ப அதிகம், தேவையில்லை, அதை கட் டவுன் பண்ணியிருக்கலாம். கேம் சேஞ்சர் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணுமானா என்னை பொறுத்தவரை என்னோட ஒப்பீனியன் வந்து அது போட்டோ கலெக்ஷன் எடுக்கும். அதுக்கு மேலே அந்த படம் வந்து ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, ஆடியன்ஸ்க்கு எப்படி அப்பீல் ஆகுது, ஓவரால் ஸ்டோரி எப்படி இருக்குது, டைலாக்ஸ் டெலிவரி எப்படி இருக்குது, ஆக்ஷன் சீன்ஸ் எப்படி இருக்குது, டான்ஸ் அண்ட் கொரியோகிராஃபி எப்படி இருக்குது. அல்டிமேட்டாக நீங்கள் கேட்ட ஒரு முக்கியமான விஷயம் சோஷியல் கண்டென்ட் அண்ட் மெசேஜ். சோஷியல் கண்டென்ட் அண்ட் மெசேஜ் இருந்தால் ஒரு மூவி சக்சீட் ஆகும். திஸ் இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். எந்த டேரக்டர் யார் வேணா எடுக்கட்டும், பேன் இண்டியா எடுக்கட்டும், பேன் வேர்ல்டு எடுக்கட்டும், ஒரு நல்ல கண்டென்ட் கடைசியில் ஒரு ரொம்ப நல்ல கருத்து சொன்னாதான் அந்த மூவி சக்சீட் ஆகும். அதுக்கு வந்து நம்ம பேன் இண்டியா ஆக்டர்ஸ் வச்சு எடுக்கணும் இல்லை, சிம்பிள் ஆக்டர்ஸ் வச்சு எடுத்தால் கூட போகிறோம். RRR வந்து ராம் சரணோட ரோல் வந்து ஒரு நல்ல அவரோட பிரேக்கு. அதே மாதிரி வந்து அந்த நட்டு நட்டு சாங்கில் வந்து அவரும் ஜூனியர் என்டாரும் ஆடி இருக்கிறது வந்து அது ஆஸ்கர் வின் பண்ணுன்ற அளவுக்கு யாரும் வந்து எதிர்பார்க்கல, ட்ரெண்டிங் சாங்கு. ஆனால் நான் பார்த்ததில் கேம் சேஞ்சரில் வந்து அந்த மாதிரி ட்ரெண்டிங் சாங்ஸ் எதுவும் இல்லை. ஸோ கேம் சேஞ்சர் வந்து ரிலேஸ் மோர் ஆன் ராம் சரண்ஸ் ஆக்ஷன் அண்ட் டைலாக் டெலிவரி. அவரோட ஆக்ஷன் அண்ட் டைலாக் டெலிவரி ரொம்ப நல்லா இருந்ததுன்னா, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற அந்த பஞ்சு நல்லா இருந்ததுன்னா, திஸ் மூவி வில் பி அ ட்ரெமெண்டஸ் சக்சஸ், நோ டவுட். அதாவது சங்கர் சார் இம்பாக்ட் பண்ண முடியும். நீங்கள் இந்தியன் 2 சொன்னது சங்கர் சார் இம்பாக்ட் பண்ணல, அது ஆடியன்ஸை வேறு மாதிரி இம்பாக்ட் பண்ணிடுது. இந்தியன் 2 மாதிரி இன்னி ஒரு படம் எடுக்காதீங்கன்ட்டு வந்து அதுக்கு ஒரு ட்ரால் கூட போட்டுருந்தாங்க. இந்தியன் 2 ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸ்லாம் அவங்களே ஃபண்டு போட்டு இந்தியன் 3 வர ரிலீஸை பிளாக் பண்ணிடுறாங்களாம். சங்கர் சார் மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒரு நல்ல தரமான படம். அந்த அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இந்த படம் இருக்குமாங்கிறது வந்து ஒரு நான் தமிழ் காஸ்ட் பண்ணியிருக்கும் போது ஒரு 50-50 சான்சஸ் தான் நான் சொல்ல முடியும். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். த ரேஷியோ சான்சஸ் ஆர் எக்ஸாக்ட்லி 50-50. வெதர் த மூவிஸ் ஆஃப் சங்கர் ஸ்டாண்டர்ட் இது வரலாறு பேசப்படுற அளவுக்கு ஒரு படமாக இருக்குங்கிறது என் மனசுக்கு அப்பீல் ஆகலை. நீங்கள் கேட்குற படம் வந்து படம் அதான் ட்ரெய்லர் டீசர் வச்சு ஓடாதுங்கிறது வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு நிச்சயமாக அப்பீல் ஆகும், அதில் டவுட்டே இல்லை. எனக்கு எல்லாருக்கும் அந்த ஃபேன் ஃபாலோயிங் வந்து மாஸ் ஹிஸ்டீரியா இருக்குது, அதனால தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு வந்து அப்பீல் ஆகும். ஆனால் அந்த சீஃப் மினிஸ்டர் நல்ல டிசிஷன் எடுத்திருக்காரு, தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் வந்து நல்ல டிசிஷன் எடுத்திருக்காரு. ஸ்பெஷல் ஷோஸ் FDFS பேன் பண்ணணும் ஆஃப்டர் புஷ்பா 2 ட்ராஜடின்ட்டு. ஸோ ஆடியன்ஸோட ஃப்ரெண்ட்ஸி அந்த ஹைப் கண்ட்ரோல் பண்ணாலே ஒரு படம் நம்ம உண்மையாக தெரிஞ்சுக்கணும்னா FDFS-ஐ விட்டுடுங்க, ப்ரீ ரிலீஸ் அதாவது ஸ்பெஷல் ஷோவையும் விட்டுருங்க. ஒரு வாரம் கழிச்சு பாருங்கள், பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாரம் கழிச்சு பாருங்கள், அப்போ தான் ஆப்ஜெக்டிவாக அந்த படம் வந்து எப்படிங்கிறத நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஆடியன்ஸ் கத்தல்லையும் கூச்சல்லையும் நம்ம எந்த ஒரு படத்தையும் அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ண முடியாது. வெயிட் அண்ட் see ஃபார் 1 வீக் அது ஸ்க்ரீன்லேருந்து எடுக்காமல் இருந்தாலே இட் இஸ் சக்ஸஸ். போட்டோ கலெக்ஷன் எடுத்தது. ஸோ இந்த படத்துக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஸ்பெஷல் ஷோஸ்லாம் இருக்காது. அது ரேவந்த் ஆந்திரா CM வந்து பர்மிட் பண்ணலை, பேன் பண்ணிட்டார் புஷ்பா 2-ஓட.